ஓம் சாந்தி. 17/1/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாரதத்தின் மிகவும் அதிக மதிப்பு வாய்ந்த வேலைக்காரர்கள் ஆவீர்கள். நீங்கள் ஸ்ரீமத் படி உங்களுடைய உடல், மனம், பொருளினால் இதை ராமராஜ்யமாக மாற்ற வேண்டும். கேள்வி: உண்மையான அலௌகிக சேவை எது? அதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது செய்கிறீர்கள். பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் குப்தமாக ஸ்ரீமத் படி தூய்மையாகி சுகதாமத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதுவே பாரதத்தின் உண்மையான அலௌகிக சேவை ஆகும். நீங்கள் எல்லையற்ற தந்தையின் ஸ்ரீமத் படி அனைவரையும் ராவணனின் சிறையில் இருந்து விடுவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதற்காக நீங்கள் தூய்மையாகி மற்றவர்களையும் தூய்மையாக மாற்றுகிறீர்கள். பாடல்: கண்ணில்லாதவர்களுக்கு வழி காட்டுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. ஓ பிரபுவே, ஈஸ்வரா, பரமாத்மா என்று கூறுவதற்கும் அப்பா என்று கூறுவதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது? ஓ பிரபுவே என்று கூறும்போது எவ்வளவு மதிப்பு இருக்கிறது. அவரை தந்தை என்று கூறும்போது தந்தை என்பது மிகவும் சாதாரணமாக இருக்கிறது. பல தந்தையர்கள் இருக்கிறார்கள். ஓ பிரபு, ஹே ஈஸ்வரா என்று பிரார்த்தனை செய்யும்போது கூறுகிறார்கள். தந்தையே என்று ஏன் சொல்வதில்லை? பரம தந்தை அல்லவா? ஆனால் தந்தை என்ற வார்த்தை மறைந்திருக்கிறது. பரமாத்மா என்ற வார்த்தை உயர்ந்திருக்கிறது. ஹோ பிரபுவே, கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று அழைக்கிறார்கள். பாபா, எங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தியின் வழி காட்டுங்கள் என்று ஆத்மாக்கள் கூறுகிறார்கள். பிரபுவே என்ற வார்த்தை எவ்வளவு பெரியதாகும். தந்தை என்ற வார்த்தை எளிமையாக இருக்கிறது. இங்கே தந்தை வந்து புரிய வைக்கின்றார் என்று நீங்கள் அறிவீர்கள். லௌகீக முறைப்படி நிறைய தந்தைகள் இருக்கிறார்கள். தாயும் நீயே, தந்தையும் நீயே என்றும் அழைக்கிறார்கள். அது எவ்வளவு சாதாரணமான வார்த்தையாகும். ஈஸ்வரா அல்லது பிரபுவே என்று கூறும்போது அவர் என்னதான் செய்ய முடியாது என்று நினைக்கிறார்கள். இப்போது தந்தை வந்திருக்கிறார் என்பதை குழந்தைகளான நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாபா மிகவும் உயர்ந்த வழியை எளிதாக தெரிவிக்கின்றார். என்னுடைய குழந்தைகளே, நீங்கள் ராவணனின் வழிப்படி காமச்சிதையில் எரிந்து போய்விட்டீர்கள் என்று பாபா கூறுகிறார். இப்போது நான் உங்களை தூய்மையாக்கி வீட்டுக்கு அழைத்துச் செல்ல வந்திருக்கின்றேன். தூய்மை இல்லாமல் இருக்கும் எங்களை தூய்மையாக்குங்கள் என்றுதான் தந்தையை அழைக்கிறார்கள். உங்களுக்கு சேவை செய்வதற்காக நான் வந்திருக்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார். குழந்தைகளாகிய நீங்களும் முழு பாரதத்திற்கும் அலௌகிக சேவையை செய்தீர்கள். இந்த சேவையை வேறு யாராலும் செய்ய இயலாது. நீங்கள் பாரதத்திற்காகத்தான் செய்கிறீர்கள். நீங்கள் ஸ்ரீமத் படி தூய்மையாகி மேலும் பாரதத்தையும் மாற்றுகிறீர்கள். ராமராஜ்யம் வேண்டும் என்று அண்ணல் காந்தியடிகள் விரும்பினர். இப்போது வேறு எந்த மனிதரும் ராமராஜ்யத்தை உருவாக்க முடியாது. பதித்த பாவனரே என்று பிரபுவை ஏன் அழைத்திருக்க வேண்டும்? இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாரதத்தின் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது. உண்மையான சேவையை நீங்கள் செய்கிறீர்கள். முக்கியமாக பாரதத்திற்கும் ஒட்டுமொத்தமாக உலகத்திற்கும் நீங்கள் சேவை செய்கிறீர்கள். பாரதத்தை மீண்டும் ராமராஜ்யமாக தேசத்தந்தை பாபுஜி விரும்பியபடி மாற்றுகின்றோம் என்று நீங்கள் அறிகிறீர்கள். அவர் எல்லைக்கு உட்பட்ட பாபுஜி ஆவார். அதாவது எல்லைக்கு உட்பட்ட தந்தை ஆவார். இவரோ எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபுஜி ஆவார். இவர், அதாவது சிவபாபா, எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையை செய்கின்றார். இதை குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிகிறீர்கள். உங்களிலும் கூட வரிசை கிரமத்தில்தான் நாம் ராமராஜ்யத்தை உருவாக்கப் போகிறோம் என்ற பெருமிதம் இருக்கிறது. நீங்கள் அரசு ஊழியர்கள். தெய்வீகமான அரசாங்கத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். உங்களுக்கு பாரதத்தை பற்றிய பெருமிதம் இருக்கிறது. சத்யுகத்தில் இது தூய்மையான பூமியாக இருந்தது. இப்போது தூய்மையற்றதாகிவிட்டது என்று நீங்கள் அறிவீர்கள். இப்போது நாம் பாபா மூலமாக மீண்டும் தூய்மையான பூமியாக, சுகதாமமாக,
இதை மறைமுகமாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிகிறீர்கள். ஸ்ரீமத் கூட மறைமுகமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பாரத அரசிற்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஸ்ரீமத் படி பாரதத்திற்கு தங்கள் உடல், மனம், பொருள் மூலம் உயர்ந்ததிலும் உயர்ந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். காங்கிரஸ்காரர்கள் எவ்வளவு முறை சிறைகளுக்கு சென்றிருக்கிறார்கள். நீங்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்களுடையது ஆன்மீக விஷயமாகும். நீங்கள் 5 விகாரங்கள் என்ற ராவணனுடன் போரிட்டு கொண்டிருக்கிறீர்கள். ராவணன்தான் முழு உலகையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். இது உங்களுடைய சேனையாகும். இலங்கை என்பது மிகச்சிறிய தீவாகும். இந்த சிருஷ்டியோ எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு தீவாகும். நீங்கள் எல்லையற்ற தந்தையின் உயர்ந்த வழிப்படி நடந்து அனைவரையும் ராவணனின் சிறையிலிருந்து விடுவிக்கிறீர்கள். இந்த தூய்மையில்லாத அசுத்தமான உலகம் அழியத்தான் வேண்டும் என்று நீங்கள் அறிகிறீர்கள். நீங்கள் சிவ சக்திகள் ஆவீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. மிக உயர்ந்த பாப்தாதா எளிமையாக இருப்பது போல மிக மிக எளிமையாகவும் நிராகாரியாகவும் நிர்அகங்காரியாகவும் இருக்க வேண்டும். பாபா மூலமாக கிடைத்துள்ள முதல் தரமான ஞானத்தை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். 2. நாடகம் அப்படியே திரும்ப நடந்து கொண்டிருக்கிறது. இதில் எல்லையற்ற முயற்சி செய்து எல்லையற்ற சுகத்தின் பிராப்தியை அடைய வேண்டும். ஒருபோதும் நாடகம் என்று கூறிக்கொண்டு நின்றுவிடக்கூடாது. ஆஸ்தி அடைவதற்காக அவசியம் முயற்சி செய்ய வேண்டும். வரதானம். அவ்யக்த சொரூபத்தின் முயற்சியின் மூலம் சக்திசாலியான வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய அவ்யக்த ஃபரிஷ்தா ஆகுக. வாயுமண்டலத்தை சக்திசாலியாக ஆக்குவதற்கான சாதனம் தன்னுடைய அவ்யக்த சொரூபத்தின் சாதனை ஆகும். அதாவது அவ்யக்த சொரூபத்தில் நிலைத்திருப்பதற்கான முயற்சி ஆகும். இதற்கு அடிக்கடி நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் எந்த விஷயத்தில் சாதனை அல்லது தீவிரமான முயற்சியை செய்ய வேண்டுமோ அந்த விஷயத்தில்தான் கவனம் இருக்கும். ஆக அவ்யக்த சொரூபத்தின் சாதனை என்றால் அடிக்கடி கவனம் என்ற தபஸ்யா தேவை. ஆகையால் அவ்யக்த ஃபரிஷ்தா பவ என்ற வரதானத்தை நினைவில் வைத்துக்கொண்டு சக்திசாலியான வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய தபஸ்யா செய்யுங்கள். அப்போது உங்கள் முன்னால் யார் வந்தாலும் அவர்கள் ஸ்தூலமான மற்றும் வீணான விஷயங்களிலிருந்து விடுபட்டு விடுவார்கள். ஸ்லோகன். சர்வசக்திமான் பாபாவை வெளிப்படுத்துவதற்கு ஏகாகிரதா சக்தியை, அதாவது மனதை ஒருமுகப்படுத்தும் சக்தியை அதிகப்படுத்துங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவையை செய்யுங்கள். எவ்வாறு தன்னுடைய ஸ்தூலமான காரியத்தை தினமும் செட் செய்து கொள்கிறீர்களோ அவ்வாறே தன்னுடைய மனம் சக்திசாலியான ஸ்திதியில் இருப்பதற்காகவும் அதை செட் செய்து கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு தன்னுடைய மனதை சக்தி நிறைந்த சங்கல்பத்தில் பிஸியாக நீங்கள் வைத்துக் கொள்ளுவீர்களோ அப்போது மனம் அப்செட் ஆவதற்கு நேரமே கிடைக்காது. மனம் சதா செட்டாக, அதாவது ஒருமுகப்பட்ட நிலையில் இருக்கும்போது தானாகவே நல்ல அதிர்வலைகள் பரவும், சேவை நடைபெறும். நல்லது. ஓம் சாந்தி.